சந்திரனின் சாபம் நீங்கிய சங்கடகர சதுர்த்தி நாளில் நம் தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மாதம் தோறும் வரும் சங்கடகர சதுர்த்தி விசேஷம் என்றாலும் ஆவணியில் வருவது மிக மிக விசேஷமானது. ஒரு வருடத்தில் 12 சங்கடகர சதுர்த்திகள் வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை 2 பட்சங்களிலும் சதுர்த்தி திதி வரும். பௌர்ணமி முடிந்து வரும் சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லுகிறோம். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. ருணகர கணபதியை நினைத்து வழிபட கடன் பிரச்சனை காணாமல் போய்விடும். கணபதிக்கு வெள்ளருக்கம் பூ மாலையும் மருகம்பூ மாலையும் சாத்தி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கிவிடும். கொழுக்கட்டை சுண்டல் சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்கும். ₹1 நாணயத்தை விநாயகரின் பாதத்தில் வைத்து மனதார உங்கள் வேண்டுதல்களை பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டால் வெற்றிகள் உங்கள் இல்லம் தேடி வரும். விநாயகருக்கு அணிவிக்கப்படும் அருகம்பூ மாலையை வீட்டில் கொண்டு வைத்து வழிபட்டால் தீய சக்திகள் விலகிவிடும். சங்கடகர சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து சுத்தமான நீரில் நீராடி அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று பூஜை செய்வது சிறப்பு. விநாயக பெருமானுக்கு பிடித்த மோதகம் லட்டு பழங்களை நெய்வேத்தியமாக படையுங்கள். விநாயகரின் திருநாமங்களை சொல்லி அவர் பாடல்களை பாடி வழிபட மனதில் நிம்மதி கிட்டும். விநாயகருக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபம் வைத்து வழிபடுங்கள். முடிந்தவர்கள் காலையிலிருந்து வெறும் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். மாலையில் அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து வரலாம். இரவில் உதயமாகும் சந்திரனை தரிசித்து விரதத்தை பூர்த்தி செய்யலாம். விக்னங்களை போக்குபவர் விநாயகர். சங்கடங்களிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெற இந்த நாளை பயன்படுத்துங்கள். நரம்பு பிரச்சனை தோல் பிரச்சனை தீர இன்று கணபதி பூஜை செய்யுங்கள். நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கும் அற்புத விரதம். தொல்லைகள் நீங்க பிள்ளைகளின் அறிவுத்திறன் உயர மகத்தான நாள். இந்த சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டால் சந்திரதோஷம் காணாமல் போய்விடும். சங்கடங்களை பிள்ளையாரிடம் சொல்லுங்கள். தடைகளை நீக்கி செழிப்பை கொடுப்பார். நன்றி.